பட் நடிப்பு அரக்கன் எஸ்ஏஸ்வரா சார் அதாவது பேச டைம் கிடைச்சு. ஏன்னா நீங்க தான் அந்த கடைசியா அந்த ஒரு கார் மேட்டர்ல வந்து லீக் பண்ணுவீங்க, ஓபன் ஆமா ஆமா பண்ணுவீங்க. அது ஒரு சின்ன ஸ்பேஸ் பேச முடிஞ்சிச்சு. விக்ரம் சாரோட கொஞ்சம் போர்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யா சாரோட பேச முடிஞ்சிச்சு. பர்சனலா இன்ட்ராக்ட் பண்ணோம். ஆஸ் யூஷுவல் அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி உட்காரவே மாட்டாங்க, சேர் வச்சு அவங்க நின்றுட்டே இருப்பாங்க. அப்போ பர்சனலா கொஞ்சம் பேச முடிஞ்சிச்சு சார் கிட்ட. வெரி நைஸ். லைக் நீங்க அந்த மாதிரி டைம்ல எப்படி யூஸ் பண்ண நினைப்பீங்க? லைக் வந்து நம்ம சினிமாவில் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், லைக் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசலாம் அப்படின்னு தோணுமா, இல்ல அந்த மொமெண்ட் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு தோணிடும். ஏன் அப்படி? அவங்க ப்ரிப்பரேஷன்ல இருப்பாங்க, இல்ல அந்த மாதிரி இருக்கிறப்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு தான் தோணும். பட் அந்த ஸ்பேஸ் நமக்கே தெரியும் ஓரளவுக்கு இங்கே இருக்கு. அந்த மாதிரி டைம்ல எல்லாரும் பேசுறப்போ மேபி பேசுவோம், மற்றபடி டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஓகே. படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சீன் ஏதாச்சும்? நிறைய சீன்ஸ் படத்துல ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் இருக்கு. லைக் அந்த வெடி கிழங்கு வைக்கிற சீன்ஸ்லாம் நாங்களுமே அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ஓகே. இந்த கிழங்கு கீழே விழுந்துருவாரு, கீழே அந்த இது அதை வைக்கிறதெல்லாம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எல்லாருமே ஃப்ரண்ட்ல தான் இருந்தோம் இங்க எல்லாருமே, வச்சுட்டு போங்களேன் அந்த மாதிரி மூமெண்ட்ஸ். அந்த சிங்கிள் ஷாட்ஸ் அதெல்லாம் ப்ளஸ் எஸ்ஜே சூர்யா சார் விக்ரம் சார் மீட் பண்ற அந்த சீக்வன்சஸ், போலீஸ் ஸ்டேஷன் கன் ஷாட்ஸ் எல்லாமே சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே இட் வாஸ் பிரில்லியன்ட்லி எக்ஸிக்யூட்டட்.